மதுரையில் பழமையான வீடு இடிந்து விபத்திற்குள்ளானதில் மூதாட்டி ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஹரி. விவரங்களை பதிவு செய்யலாம். எப்படி நிகழ்ந்தது விபத்து? பாலகை மதுரை அண்ணாநகர் அருகே இருக்கக்கூடிய யாகாப்பா நகர் பிரதான சாலையில் அமைந்துள்ளது இந்த சக்தி மாரியம்மன் கோவில் தெரு. இந்த தெருவில் முன்னாள் கவுன்சிலர் சுசேந்திரன் என்பவருடைய பழமையான வீடு ஒன்று இருந்து வருகிறது. இந்த வீட்டில் யாரும் தற்போது குடியில்லை. மதுரையில் கடந்த 2 தினங்களாக பெய்த கனமழையின் காரணமாக ஆங்காங்கே சாலைகளில் தண்ணீர் என்பது தேங்கி என்று அந்த பழமையான கட்டிடம் மீதும் அந்த தண்ணீர் என்பது தேங்கி இருக்கின்றது. தொடர்ந்து இன்றைய தினம், அதாவது தற்போது ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னதாக வீட்டில் யாருமே இல்லாத நிலையில் எதிர் வீட்டில் குடியிருக்கக்கூடிய ஒரு மூதாட்டி ஒருவர் பொருள் வாங்குவதற்காக கடைக்கு முற்படும் பொழுது அவர் வெளியே வந்துள்ளார். அப்பொழுது அந்த வீடு என்பது திடீரென இருந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் அந்த இடிபாடுகளில் சிக்கி மூதாட்டி உயிரிழந்தவர்களை தற்போது உடல் உத்திராய்விற்காக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். தொடர்ந்து இன்னும் பலர் சிக்கியிருக்க வாய்ப்புள்ளதாக தெரிகின்றது. அருகில் இருக்கக்கூடிய அண்ணாநகர் தீயணைப்புத்துறையினர் மற்றும் காவல்துறையினர் இணைந்து இரண்டு ஜேசிபி இயந்திரம் மூலம் அந்த மீட்பு பணிகள் என்பது நடைபெற்று வருகிறது. மேலும் 2 குழந்தைகள், அதாவது ஒரு ஆண் குழந்தை 9 வயதுடைய ஆண் குழந்தையும் 5 வயதுடைய பெண் குழந்தை ஒன்றும் காயங்களுடன் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து இந்த இடிபாடுக்குள் மேலும் சிலர் சிக்கியிருக்கலாம் என்ற ஒரு கேள்வி எழுந்ததன் காரணமாக தற்பொழுது தீவிரமாக இந்த மீட்பு நடவடிக்கைகளில் தீயணைப்புத்துறையினரும் காவல்துறையினரும் ஈடுபட்டு வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ஹரி.